நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போய் பேசுன்னு சொல்றேன்ல. அப்பா 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 மீனாட்சி வந்திருக்கேன்ப்பா. அப்பா வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். அப்பா ப்ளீஸ், கோயில்ல உட்கார்ந்து அழக்கூடாதுப்பா, வீட்டுக்கு போலாம்ப்பா. சார் வாங்க சார், முதல்ல வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் அழாதீங்க சார். சக்தி, எனக்கு 50 வயசு ஆக போகுது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் குடும்பத்துக்காக மட்டுமே நான் வாழ்ந்திருக்கேன். விவரம் தெரிஞ்ச காலத்தில் அம்மா அப்பா தங்கச்சிங்க, ஒரு காலத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இவங்களை மட்டுமே உலகம்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட நான் என்னை பத்தி யோசிச்சது கிடையாது சக்தி. என்னையும் என் குடும்பம் பெரிய ரோசக்காரனாவும் பாசக்காரனாவும் நினைக்கிறாங்கன்னு நினைச்சு இத்தனை நாளா நான் பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, என்ன வெறும் பைத்தியக்காரனா தான் பார்த்திருக்காங்கன்னு. என் வலி, என் வேதனை, என் வீம்பு, என் பாசம், இது எல்லாமே என் குடும்பத்துக்கு வெறும் பைத்தியக்காரத்தனமா தான் தெரிஞ்சிருக்கு சக்தி. சார் ப்ளீஸ் சார் அழாதீங்க. அதனால தான் ஆடு பகை குட்டி உறவுன்ற மாதிரி நீ பைத்தியக்காரனா பகட்டுத்தனமா பகையா இருந்துக்க, நாங்க எல்லாரோடையும் உறவா இருந்துக்கிறோம்னு முடிவு எடுத்திருக்காங்க போல. இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. மீனாட்சி, நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த அப்பனை நல்லா முட்டாளாக்கிட்டீங்கம்மா. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. நான் வாழ்றதுக்கான ஒட்டுமொத்த அர்த்தமே கெட்டு போய் இன்னைக்கு சந்தி சிரிக்க தெருவுல உக்காந்துக்கிட்டு இருக்கேன். ஊர் என்ன பேசணுமா பேசிட்டு போகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதை நான் என்னைக்குமே பெருசா நினைச்சது கிடையாது. என் பேச்ச மீறி என் பொண்டாட்டி அவளோட அப்பா ஆத்தால போய் பார்த்திருக்கா, எனக்கு கவலை கிடையாது. என் பேச்ச மீறி என்னோட மகன் அவனோட தாத்தா பாட்டியை போய் பார்த்திருக்கான், அதுலயும் எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் உலகமா நினைக்கிறேன் என் மகன் என் பேச்ச துச்சமா நினைச்சு போனதுதான் என்ன கொள்ளுது சக்தி. அதைத்தான் என்னால தாங்க முடியல. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா நான் பண்ணது தப்புதான்ப்பா. அம்மா வற்புறுத்தி கூப்பிட்டதுனாலதான்ப்பா போனேன். அப்ப எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அந்த காலத்துல புருஷனா குடும்பமானு வந்தப்போ புருஷன் தான் சொல்லி என் தங்கச்சி மீனாட்சி என்ன ஏமாத்துனா. ஆனா இன்னைக்கு என் மக மீனாட்சி என்ன ஏமாத்திருக்கா. அப்பா இல்லப்பா, என் வாழ்க்கையில மீனாட்சினாலே வெறும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் போல இருக்கு சக்தி. இங்கிருந்த வந்த உனக்கு என் மேல இருக்கிற மரியாதையும் பாசமும் கூட ஏன் சக்தி என் குடும்பத்துல யாருக்குமே இல்லாம போச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் பண்ணது தப்புதான்ப்பா. அப்பா தப்பா? தப்புன்னு நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்களேம்மா. நாம செய்யறது சரின்னு நினைக்க போய்த்தானே இவனை ஏமாத்திரலாம்னு நினைச்சு எல்லாத்தையும் தைரியமா பண்ணிருக்கீங்க.
அப்பா இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இனிமே எனக்கு வீடுன்னு எதுவும் இல்லம்மா. அப்பா நான் இங்கே கோயில எங்கேயாவது மூலையில தங்கிக்கிறேன். சார் நீங்க போங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் சார், எல்லாரையும் மன்னிச்சிருங்க சார். தயவு செய்து வீட்டுக்கு வாங்க. மீனாட்சி, என்னோட காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா என் மூச்சு உள்ள வரைக்கும் என் கொள்கைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்பட்டு தான் நான் வாழ்வேன். என் குடும்பத்தில் இருக்கிற என் மனைவி, என் மகன், இவங்க 2 பேர் மேலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இப்போ நான் உன்னை நம்புறேன், உன்னை மட்டுமே நம்புறேன். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. எனக்கு ஒரு சத்தியம் செய்வியா? பண்றேன்ப்பா. என் காலத்துக்கு பிறகும் என் கொள்கைகளை காப்பாத்துவேன்னு எனக்கு வாக்கு கொடு. காப்பாத்துவேன்பா, கண்டிப்பா காப்பாத்துவேன். வாழ்க்கையில எந்த காரணத்துக்காகவோ யாருக்காகவோ அந்த சரவண குடும்பத்தை சேர்ந்த யாரையும் நம்ம ஊருக்குள்ளேயோ நம்ம உறவுக்குள்ளேயோ அனுமதிக்க மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. என்ன மீனாட்சி? வாழ்க்கையில எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நான் என் அத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்கள நம்ம உறவுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்பா. இது சத்தியம். என் மகளை நான் நம்பலாமா? கோவில சாமியையும் சரவணனையும் சாட்சியா வச்சுதான் நான் இந்த சத்தியத்தை பண்றேன். உங்க மகளை நீங்க நம்பலாம். எனக்கு இது போதும்டா. சக்தி, சார் என் மருமகன்ற உரிமையில கேட்கிற, நீயும் என் தங்கச்சி குடும்பத்தை சேர்ந்த யாரையும் நம்ம உறவுக்குள்ள அனுமதிக்க கூடாது. என்ன சக்தி? கண்டிப்பா சார், அனுமதிக்கவே மாட்டேன். அது போதும் சக்தி, எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேப்பரை இன்னும் போட காணோம். மணி 7 ஆச்சு. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பேப்பர் போட்டாச்சான்னு இவகிட்ட கேட்கலாமா? வேணாம், போயும் இவகிட்ட பேசிக்கிட்டு இனிமே இவ சங்கத்தமே வச்சுக்க கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். ஹலோ, பேப்பர் பாண்டியா, நான் தமிழ் பேசுறேன்டா. எது? எந்த தமிழா?
கல்லிடக்குறிச்சி தமிழ் பேசுறேன்டா. ஏண்டா காலையில 7 மணியாச்சு இன்னும் பேப்பர் போடல? ஆளுக்கு முந்தி என்கிட்ட பணம் மட்டும் வாங்குற இல்ல? என்னது பேப்பர் போட்டாச்சா? சரி சரி, நான் வீட்டில் கேட்டுக்கிறேன். அப்புறமா என்ன வந்து பாரு. ஏய், எதுக்கா? அநேகமா நாளையிலேருந்து 2 பேப்பர் போட வேண்டியிருக்கும். அதுக்கு தான் வைக்கிறேன். அடுத்தது என்ன? வாவ், விஜய் அவார்ட்ஸா? இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்னவா இருக்கும்? திமிரு பிடிச்சா வேணுன்னே பண்றான். ஏதாவது ஒரு பேப்பரை நம்மளை படிக்க வைக்க கூடாது? ஓர் பெயர் ஓர் புகழ் ஒரு விருது 34வது ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ் விரைவில் உங்கள் விஜயில். காஃபி. சூடு ஆறிட போது, குடிங்க. காஃபில சூடு ஆறலாம், ஆனா எனக்குள்ள உள்ள சூடு ஆறவே ஆறாது. இப்ப என்ன, என்கிட்ட பேசவே மாட்டீங்களா? பிடிக்கல. என்ன பிடிக்கல? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அப்புறம் எப்படி பேசுறது? இங்க பாருங்க, நீங்க கோவத்துல என்னென்னமோ பேசுறீங்க. கோபத்துல பேசலடி, மனசுல இருக்கிறத தான் பேசுறேன். என்கிட்ட பேசாம என் பேரை சொல்லாம காலம் முழுக்க என் தயவு இல்லாம இருந்துருவீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? உன்னோட தயவு தாட்சியம் இனிமே தேவையில்லைன்னு சொல்ல. பாக்குறேங்க, பாக்குறேன். என் பேரை கூட சொல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க நானும் பாக்குறேன். இவ பெரிய இவ பேரை சொல்லாம நாங்க இருக்க முடியாதாக்கும். நல்ல வேலை வேற சொல்ல. மீனாட்சி, மீனாட்சி, அப்பாவுக்கு டிஃபன் கொண்டு வாமா. என்ன ஆளே காணோம்? மீனாட்சி, மீனாட்சி இன்னும் எழுந்திருக்கல. இதுல இட்லி இருக்கு, அதுல சட்னி இருக்கு, இதுல சாம்பார் இருக்கு. எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ஏங்க, ஏங்க, சொல்லுங்கண்ணே. அட, போன வாரமே பணத்தை பேங்க்ல கட்டியாச்சுண்ணே. அந்த ரசீதை கொண்டு வரணுமா? நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். அண்ணே, இதை எப்படியாவது பார்த்து முடிச்சு கொடுண்ணே. சரிண்ணே, ரசீதை கண்டிப்பா கொண்டு வந்துடுறேன். ஆகட்டும்ண்ணே. ஐயோ, அந்த ரசீதை எங்க வச்சோம்? இவகிட்ட தான் கொடுத்தோமே. இவகிட்ட எப்படி கேட்கறது? எந்த ரசீதும் நீங்க என்கிட்ட கொடுக்கல, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்களே போய் வச்ச இடத்துல தேடுங்க. இந்தா, ஆ? நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். என் பேரு ஒன்னும் இந்தா இல்ல, சௌந்தர்யா. ஆ. திமிரு பிடிச்சவா. இப்ப ரசீது வேணுமே, நம்மளே தேடி எடுத்துக்க வேண்டியதுதான். என் பேரை கூடவா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னங்க, காப்பாத்துங்க! என்னங்க, சௌந்தர்யா, சௌந்தர்யா, என்னங்க சௌந்தர்யா, பாக்கல? சௌந்தர்யா, என்னாச்சு? என்ன
என்னாச்சு என்னாச்சு காட்டு. ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலையே? என்ன நெருப்பா விழுந்துச்சு? என்ன சௌந்தர்யா? அப்பனா செத்தாதான் என்கிட்ட பேசுவீங்க, என் பேரை சொல்லுவீங்க இல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியே ஆகல? என்ன ஃப்ரிட்ஜில் உட்காந்துக்கிறியோ? கண்ணை திறந்தாலே சரவணனும் தமிழும் அறிவாளோட நிக்கிற மாதிரி தாங்க தெரியுது. அது சரி, முன்னவாது தமிழை மட்டும் நினைச்சு பயந்த, இப்போ சரவணனையும் சேர்த்து நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிருக்க. அவனை தானங்க நேத்து அறிவாளோட வெட்ட வந்தான். அது வெட்டுறதுக்காகலாம் இருக்காதும்மா, சும்மா ஒளிலாய்க்காக. ஒலலாயில லொலலாயில சரவணன் நினைச்சாலே இப்ப எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுங்க. ஐயோ ஐயோ பெல் அடிக்குதுங்க, பெல் அடிக்குதுங்க. பெல்லு தானே, அதுக்கு ஏன் பயப்படுற? யாரும் தெரியலையேங்க. சரவணன் தாமா வரேன்னா. சரவணனா? பயப்படாதம்மா, அவன் உன்ன ஒன்னும் பண்ண மாட்டான். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கமிங் கமிங். வரவன் அறிவாளோட வந்திருக்கானோ இல்ல ஹார்லிக்ஸோட வந்திருக்கானோ யாருக்கு தெரியும். வணக்கம் சலாம். இந்த சேர் எடுத்து போட்டு உட்காரு. ஏன் பாட்டி இப்படி இருக்காங்க? நேத்து நாங்க எஸ்கேப் ஆகி வந்தோம்ல, அப்போதுல இருந்து உன் பாட்டிக்கு கடும் குளிர் ஜரம். அப்படியா? என்னாச்சு? உன்னைய தமிழிய நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்கிறா. எதுக்கா? நீ எங்களை வெட்டுறதுக்காக அருவாளை தூக்கிட்டு வந்த இல்லையா, அத போய் உண்மைன்னு நினைச்சு ஆடி போயிருக்கிறா. ஹலோ மிஸ்டர் ராஜசேகர், இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏண்டா சிரிக்க கூடாதா? ராஜசேகர், நேத்து நான் நிஜமா தான் அருவாள் தூக்கிட்டு வந்தேன். நான் சொல்லல. ஏதோ நேத்து உங்க நல்ல நேரம் எஸ்கேப் ஆயிட்டீங்க. இல்ல கதம் கதம் உங்க 2 பேர் சொல்லி முடிஞ்சிருக்கும். என்னப்பா இப்படி சொல்றே? பின்ன ராஜசேகர், என் மருமகன் நான் உன்னை கேக்குறேன், எனக்காக வெட்டிவான்னு எங்க மாமா உரிமையோட கேக்குறாரு. எப்படி வெட்டாம இருக்க முடியும்? சொல்லுங்க. கரெக்ட் தானே? அது மட்டும் இல்லாம நாளைக்கே எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அடடா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சொந்த தாத்தா பாட்டியே கூறு போட்டான்னு எங்க மாமா என்னை பத்தி பெருமையா நினைக்க மாட்டாரு? என் மேல சிம்பத்தி சென்டிமெண்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இல்ல? அதனால 2 பேர் சிக்கிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வெட்டிருப்பேன். அப்படி அப்ப நாட்டமே பேசுறான். விஷம் விஷம் விஷம். சரவணா, உன் பாசத்தை நினைச்சு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சொரியல் எடுக்குதுப்பா. தேங்க்ஸ் தாத்தா. பாடு. எங்களே கலாய்க்கிறேனே. அப்புறம் அங்க என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது? வேற என்ன, கலவரம் தான். சீனுக்கு சீனு சும்மா டெம்போ ஏறிட்டு இருக்கு ராஜசேகர். அது சரி, உன் மாமனும் அத்தையும் சமாதானம் ஆயிட்டாங்களா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஐயோ பெல் அடிக்குதுங்க, பெல் அடிக்குதுங்க. பாட்டி இப்போ வாய மூடல நான் உன்னை அடிப்பேன். இரு தாத்தா, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். பாட்டி பயப்படாம இரு. யாரா இருக்கும்? ஒருவேளை ஹோட்டல் டாக்டரா இருக்குமோ? அவர் காலையில தானங்க வந்துட்டு போனாரு. அப்ப யாரு? தாத்தா வாமா, வா, வா, யார் வா. வந்திருக்காங்கன்னு பாருங்க. அத்தை நாங்க உட்காருங்க. அம்மா, அப்பா. வாட் a சர்ப்ரைஸ். இனிமே உன்னை நாங்க பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சோம். போங்கப்பா, உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம பொண்ணு நம்மள மாதிரியே போய் சொல்றா.
ஏன் அத்தை வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னா நானே உங்களுக்கு கூட்டு வந்திருப்பேன்ல. விடு சரவணா, அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல. ஆமா உன் புருஷன் இப்ப என்ன தாண்டி சொல்றான்? ஒரு மாதிரியா சமாதானப்படுத்தி இருக்கேம்மா. பாப்போம். சரி, நேத்துல இருந்து அங்க என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போடுறோம், பாத்துக்கோங்க. ஃபேண்டாஸ்டிக் அப்ரோச் சௌந்தர்யா. நீ மட்டும் அவனை எதிர்த்து கத்தாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் சாமி ஆட்டத்தை மலை ஏத்திருக்கவே முடியாது. ம். சரிங்க, அத விடுங்க. பிரச்சனை இன்னும் தீராம இருக்க, அத பத்தி பேசுங்க. வேலிட் பாயிண்ட். தேங்க்ஸுங்க. இந்த பரமபதத்துல கஷ்டப்பட்டு ஏணி மேல ஏறுறவன் பெரிய பாம்பு கொத்தி அப்படியே கீழே வந்துருவான் பாரு. அதுதாம்மா நம்ம நிலைமை. 25 years before பிரச்சனை எப்படி உக்கிரமா இருந்துச்சோ அதே உக்கிரத்தோட தான் இப்போ இருக்கு. சரி, இப்ப என்னதான் பண்றது? யோசிப்போம். சௌந்தர்யா, சொல்லுங்கப்பா. நீ உடனே மீனாட்சி கிட்ட பேசி தமிழ் சத்தியம் வாங்கினத பத்தி சீரியஸா எடுத்துக்காதுன்னு லேசா உன் மனசை கரைச்சி விடு. ரொம்ப அவ எங்க 2 பேரையும் ஒதுக்க ஆரம்பிச்சா முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி ஆயிடும். ம். சரிப்பா, நான் அப்படியே பண்றேன். Let's all think what to do next.